Hello friends, welcome to Techmaima YouTube channel. In the video, we will talk about built-in attributes of Python. So, built-in attributes is very important. There are 5 categories. I will explain it. Normally, instance attribute and class attribute. Instance attribute is self அப்படிங்கிற word யூஸ் பண்ணி ரெஃபர் பண்ணுவாங்க, பட் class attribute self அப்படிங்கிற word யூஸ் பண்ண மாட்டாங்க. So இதுதான் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இது வந்து டிஃபால்ட். இதெல்லாம் நம்ம யாருமே கிரியேட் பண்ண attribute கிடையாது. இப்போ ஒரு இன்ஸ்டன்ஸ்ல வரதோ கிளாஸ்ல வரதோ நம்மளா கிரியேட் பண்ண attributes. பட் இதெல்லாம் டிஃபால்ட்டா இருக்கிற 5 attribute பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கேன். கிளாஸ் பைத்தான் ஒரு 3-4 லைன் வந்து ட்ரிபிள் கோட்ஸ்ல எழுதிருக்கேன். ட்ரிபிள் கோட்ஸ்ல எழுதுனா உங்களுக்கு தெரியும் தானே, அதான் வந்து டாக்குமெண்டேஷன் சொல்லுவாங்க. ஸ்ட்ரிங்ல நார்மலாவே டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணலாம். ட்ரிபிள் கோட்ஸ் யூஸ் பண்ணி என்ன மென்ஷன் பண்ணாலும் அது வந்து டாக்குமெண்டேஷன்ல கன்சிடர் பண்ணிப்பாங்க. ஸோ a = 100 சொல்லி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருக்கேன். டிஃபைன் மெத்தட் ஒரு மெத்தட் எடுத்துக்கிறேன். அதுக்குள்ள பிரிண்ட் ஹலோ ஐ எம் மெத்தட் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது dict print கிளாஸ் நேம் டாட் dict அப்படிங்கிற attribute நேம் நான் கொடுத்துருக்கேன். அப்படின்னா இங்க பாருங்க இவ்வளோ பெரிய லிஸ்ட் டிக்ஷனரி வருதா. என்னதுன்னு பார்த்தீங்கன்னா என்னோட கம்ப்ளீட் கிளாஸ்ல நான் என்ன மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன், என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன், என்ன வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், என்ன டாக்குமெண்டேஷன் இருக்கு, என்ன மாடியூல் இருக்கு, இது எல்லாமே ஒரு டிக்ஷனரி ஃபார்மேட்ல காமிச்சிரும். அதாவது கீ மற்றும் வேல்யூஸ். ஸோ இது ஏன் டிக்ஷனரி ஃபார்மேட்ல எடுத்துக்குதுன்னா நம்ம பைத்தன் வந்து வெளியில மட்டும் தான் ஓகே பிரிண்ட்னா பிரிண்ட் கொடுக்குது. இப்போ நான் a = 100 கொடுத்துட்டு இப்போ a கால் பண்ணா 100 கொடுக்குது அப்படின்னா அது எந்த லைன்ல a இருக்கலாம் போய் செக் பண்ணிருக்காது. a = 100 கொடுத்தீங்கன்னா அது வந்து இது மாதிரி டிக்ஷனரி ஃபார்மேட்ல ஸ்டோர் ஆயிடும். a ஓட கீ a is the key, 100 is the value அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க அதை வந்து ஃபெட்ச் பண்றப்ப அது இந்த டிக்ஷனரியில தான் செக் பண்ணும். a ஓட வேல்யூ வந்துட்டு உடனே உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். இதுதான் லாஜிக் இங்க, சரியா? ஸோ இதுதான் டிக்ஷனரி. நீங்க வேணும்னா செக் பண்ணிக்கலாம். நீங்க இன்னொரு 1000 லைட்ஸ் ஆஃப் கோட் எடுத்துட்டு ESCன்னு போட்டாலும் நீங்க எத்தனை வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருக்கீங்க எல்லாமே இதுக்குள்ள காமிச்சிரும். நீங்க வேணா அதை ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பார்க்க போறது DOC ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டாக்குமெண்டேஷன். ஸோ இப்போ தான் நான் சொன்னேன் ட்ரிபிள் கோட்ஸ்ல போட்டிருந்தேன் அது டாக்குமெண்டேஷன். ஸோ உங்களோட கோட்ஸ்ல டாக்குமெண்டேஷன் நீங்க ஏதாச்சும் எழுதி இருந்தா அது என்ன இருக்குன்னு சொல்லி எடுத்து உங்களுக்கு கொடுத்துரும். அதுக்கு தான் இந்த attribute யூஸ் பண்ணுவாங்க. DOC இந்த எல்லா attributesலுமே பில்ட்-இன்ல __ ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அது இல்லைன்னா உங்களுக்கு அவுட்புட் வராது, சரியா? ஸோ பிரிண்ட் கொடுத்து நான் அது கொடுத்துருக்கேன். எனக்கு என்ன டாக்குமெண்டேஷன் இருக்கோ அதை டிஸ்பிளே பண்ணிடுச்சு. மூணாவது வந்து நேம். ஸோ இது வந்து கிளாஸ் நேம் என்னன்னு சொல்லி செக் பண்ண தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் ஆல்ரெடி நான் இதை ரெஃபர் பண்றதே கிளாஸ் நேம் வச்சு தான் ரெஃபர் பண்றேன். அப்போ எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா சம்டைம்ஸ் கிளாஸ் நேம் பைத்தான் இருக்கு, நீங்க உள்ள பாஸ் பண்ற வேரியபிள் நேம் பைத்தான் கொடுக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா, மெத்தட் நேம் கொடுக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா, பைத்தான் அந்த மாதிரி. ஸோ நீங்க கன்ஃபியூஸ் ஆக கூடாது, இது மெத்தட் நேமா கிளாஸ் நேமா அப்படின்னு செக் பண்றதுக்காக தான் நீங்க நேம் அப்படிங்கிற attribute யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மாடியூல் அப்படிங்கிறது வந்து நான் முன்னாடி வீடியோவில் மெயின் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி சிமிலர் டு மெயின், சரியா? ஸோ நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா மெயின் அப்படி சொல்லி தான் உங்களுக்கு அவுட்புட் வரும். வேணா செக் பண்ணி பார்த்துங்க. உங்களுக்கு அது இப்போ தெரியலனா ப்ரீவியஸ் வீடியோ போய் செக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து பேஸ் அப்படின்னா நார்மலாகவே நீங்கள் எந்த கிளாஸ் கிரியேட் பண்ணாலும் அதோட பேரண்ட் கிளாஸாக ஒரு ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற கிளாஸ் நேம் தான் எடுத்துக்கும். நீங்கள் பாருங்கள், நான் என்னோட கிளாஸ் நேம் பைத்தான், நான் பேஸ்ன்னு சொல்லி கொடுக்குறேன். கிளாஸ் ஆப்ஜெக்ட் காமிக்குதா? சரி, இப்படி காமிச்சிருச்சு. நான் இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு கிளாஸ் எஸ்ன்னு சொல்லி ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். இதுக்கு நீங்கள் செக் பண்ணாலும் ஆப்ஜெக்ட்னு சொல்லி தான் காமிக்கும். ஒருவேளை இதுக்குள்ள இன்னொரு கிளாஸ் இருந்தா வேணா அது வந்து பேரண்ட் கிளாஸ் என்னமோ அதை காமிக்கும், சரியா? அதுக்காக இந்த கோடை நான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்க, ஒரு பேரண்ட் கிளாஸ் இருக்கு, அதை நான் இன்ஹெரிட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் எஸ்ஸோட பேரண்ட் கிளாஸ் செக் பண்ணா ஆப்ஜெக்ட்னு சொல்லி காமிக்கும். இது இந்த மாதிரி காமிக்கும், சரியா? அதுவே நான் ஏவோட பேரண்ட் கிளாஸ் செக் பண்ணா இங்கே பாருங்க கிளாஸ் மெயின் டாட் எஸ். ஸோ எஸ் தான் இதோட பேரண்ட் கிளாஸ். இதுதான் லாஜிக், சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ கமெண்ட் சொல்லுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பண்ணுவோம். சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், தேங்க்யூ.